கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலுவடைஞ்சு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். மாதம் மத்தியம பகுதியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இது எந்த மாதிரி அமைப்பை கொடுக்க போகுதுன்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக குடும்ப உறவுகளிடம் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையதுக்கான வாய்ப்பு. அது தந்தை மகன் உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் தந்தை வழி தாய் வழி உறவு பிரச்சனையாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிவதற்கும், குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைக்கு டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போயாச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் 15க்கு பின்பு நீங்கள் அமர்ந்து பேசும்போது மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் மற்ற பலன்களை விடவே உங்களுக்கு மிக முக்கிய பலன் என்பது குடும்ப உறவுகளிடமிருந்த சிக்கல்கள் குறைகிறது தான். காரணம், தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி உச்சமாகிறது. அப்போ தனஸ்தானாதிபதி உச்சமாகிறதுனால அரசாங்க வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். யாருக்கெல்லாம் அரசாங்கம் மூலியமாக தேவைகள் பூர்த்தியாகணும், லாபங்கள் கிடைக்கின்றீங்களோ அவர்களுக்கு அரசாங்கம் மூலியமாக ஆதாயம் கிடைக்கிற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரர்கள் இருக்கும். ஏன்னா ராஜகிரகம் வலுக்கிறது வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான், அதுவும் ஒரு மாதம் மட்டும்தான். அதே சமயம் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் குரு பகவான். இப்போ பெயர் அது மத்தியம பகுதியில் புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி குரு ஆட்சி வலு அடைகிறதுனால புத்திர சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க நினைக்கிறவங்க இந்த மாத மத்தியம பகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை வழி சொத்து பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, வம்பு வழக்கு இப்போ போயிட்டுருக்குது, கோர்ட் கேஸில் இப்போ போயிட்டுருக்குன்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் வண்டி வாகனங்களை பயணங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். தந்தை உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும்.